நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்று அம்பேத்கர் கூறுகிறார். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டங்களெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக உருவாக்குவதற்கே என்று. நல்லது செய்வது கடமை அல்ல, ஏன், அது உங்கள் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கின்றது. கொண்டு வந்தது எதுவுமில்லை, கடைசியில் எடுத்துச் செல்ல போவதும் எதுவுமில்லை. இடையில் ஏன் இத்தனை போட்டி, பொறாமை, சூதுவாது, வஞ்சனைகள் அனைத்தும்? அமைதி நிலைக்கு வருகின்ற போதுதான் அறிவு தன் நிலை நாடி தன்னோடு தன்னுடைய முழுமையில் இணைகிறது. புத்தரின் 8 ஒழுக்கங்கள்: கொல்லாமை, திருடாமை, உண்மை, புலனடக்கம், மது அருந்தாமை, உணவு கட்டுப்பாடு, ஆடல் பாடல் இசை களிப்பு காட்சிகள் போன்றவற்றில் ஈடுபடாமை மற்றும் ஆபரணங்களை பயன்படுத்தாமை, ஆடம்பரங்களை தவிர்த்தல். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். ஒரு துன்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதே ஆகும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் வெல்வேன். நீ துன்பப்படும் போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கிறது, நீ சிரிக்கும்போது வாழ்க்கை உன்னை பார்த்து புன்னகைக்கிறது. நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது மட்டுமே வாழ்க்கை உன்னை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறது, உன்னை சந்தோஷமாகவும் வைத்திருக்கிறது. தயங்கிக் கொண்டே நிற்காதே, ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல், தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும். சந்தோஷமாக வாழ ஒரே வழி தனிமை, நிம்மதியாக வாழ ஒரே வழி எதன் மீதும் ஆசைப்படாதே. நம்பிக்கை நிம்மதியாக உறங்க வைக்கும், முடியும் என்கிற நம்பிக்கை எழுந்து இயங்க வைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். மன்னிப்பதால் கடந்த காலத்தில் நடந்தவை எதுவுமே மாறாது, ஆனால் எதிர்காலத்தில் நடப்பதை மாற்றலாம். மனம் தூய்மையாகவும் நடத்தை தூய்மையாகவும் இருக்கும் எவருக்கும் எந்த வழிபாடும் தேவையில்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. உன் சக்திக்கு மேற்பட்ட செயல்களில் ஈடுபடாதே, அதுவும் சத்தியத்திலிருந்து தவறுவதே ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ளுங்கள், இல்லையெனில் இந்த உலகில் மிகச்சிறந்த அறிவாளியை சந்திப்பதை நீங்கள் தவறவிடலாம். இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை. பொறுமையோடு இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.